யுத்தத்தில் கணவனை இழந்து தனது காலை இழந்து குண்டு வீச்சுக்களின் அதிர்வுகளால் கருவாக இருந்த குழந்தை விசேட தேவையுடைய குழந்தையாக பிறந்து தனது 1.5 வயது பெண் குழந்தையை கணவரின் ஆசைப்படி நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் என அன்று சபதம் எடுத்து அதை நிறைவேற்ற இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார். வட்டாப்பளை கண்ணகி அம்மன் என்ற பேரில் சிறு கைத்தொழில் வந்து செய்கிறேன். அதில் மிளகாத்தூள், சத்துமா, கோபித்தூள், மோர் மிளகா, அரிசிமா வறுத்து நனைய வச்சு தான் வறுத்து பேக் பண்ணுறோம். நாங்கள் தனியாக இதுன்றையில் அதோட வீட்டோடைய மில்லையை முண்டை செய்து இப்போ வெளியில் கொண்டே திரிக்கிறேன்னா 140 ரூபா ஒரு கிலோவுக்கு போகுது. இப்போ நான் வீட்டில் இருந்து செய்தால் எனக்கு அந்த திரிக்கிற காசும் என்னோட வருமானக்காண்டி மில்லோண்ட ஒரு நிறுவனம் ஒன்று செய்து தந்தவியல். அதுவும் 2 லட்சம் லோனில் 4 லட்சம் ரூபா முடிஞ்சது. 2 லட்சம் ரூபா லோனில் நாங்கள் கட்டணும். அதை இன்னும் ஓப்பன் பண்ணது வாங்கையில், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வாங்கையில். இப்போதைக்கு ஊருக்காக விற்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்ச காலத்தில் இப்போ ஒரு 3 மாதம் தான் டிஹெச்ஏல அனுமதி தந்தவியல். எனக்கு வெளியில் கொண்டு விற்கிற அளவுக்கு எனக்கு வியாபாரத்துக்கு கொண்டு வெளியில் போடுற அளவுக்கு ஆர்டர் இல்லை. அது ஒரு பிரச்சனை.